வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற மாநில தடகள போட்டி. 650 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். கால்நடை மருத்துவ தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற மருத்துவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி. 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி வில்லியனூர் மிக பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை திருத்தலத்தில் 148ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம். ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு. தட்டாஞ்சாவடி அரசு தொடக்க பள்ளியில் கொண்டாடப்பட்ட ஒரே இந்தியா உன்னத இந்தியா என்ற விழா. பள்ளி மாணவர்கள் பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய உடைகள் அணிந்து அசத்தல். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற மாநில தடகள போட்டியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி விளையாட்டுத்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவில் ஓட்டப்பந்தயம் மற்றும் தடகள போட்டிகள் இன்று புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள போலீசார் ஆயுதப்படை மைதானத்தில் தொடங்கியது. இன்றும் நாளையும் நடைபெற உள்ள இந்த போட்டிக்காக பள்ளி மற்றும் மண்டல அளவில் போட்டிகள் நடத்தி மாநில போட்டிக்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதில் புதுச்சேரி, உழவர்கரை, வில்லியனூர், பாகூர், காரைக்கால் தெற்கு, காரைக்கால் வடக்கு, ஏனம் மற்றும் மாஹி ஆகிய 8 மண்டலங்களில் இருந்து தலா 43 மாணவர்கள், 37 மாணவிகள் என மண்டலத்திற்கு 80 பேர் வீதம் மொத்தம் 650 பேர் பங்கேற்று தங்களின் திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். போட்டிகள் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியே 14 வயதிற்கு உட்பட்டோர், 17 வயதிற்கு உட்பட்டோர் மற்றும் 19 வயதிற்கு உட்பட்டோர் ஆகிய பிரிவுகளில் 100, 200, 400, 600, 800, 1500, 3000, 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 4க்கு 100 மற்றும் 4க்கு 400 ஓட்டப்பந்தயங்கள், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், ட்ரிபிள் ஜம்ப், குண்டு எறிதல், வட்டு எறிதல் மற்றும் லோயர் ஸ்கேட்டிங் போன்ற போட்டிகள் நடைபெற்று வருகின்றனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு நாளை பரிசளிப்பு விழா மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற உள்ளதாகவும், இந்த சான்றிதழ்கள் மாணவர்கள் சென்டாக் மூலம் மேல் படிப்பிற்கு விண்ணப்பிக்கும் போது அவர்களுக்கு இந்த சான்றிதழ் கை கொடுக்கும் என்று இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை திட்ட அதிகாரி சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் மருத்துவ மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். உலக கால்நடை மருத்துவ தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது. இது கால்நடை மருத்துவரின் அயராத முயற்சிகளை கௌரவிக்கவும் அவர்களின் பணிக்கு முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். இதையொட்டி புதுச்சேரி அரசின் கால்நடை மருத்துவத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் கடற்கரை சாலையில் இன்று காலை நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட அரசு கால்நடை மருத்துவ கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். அப்பொழுது அவர்கள் கையில் கால்நடை பாதுகாப்பு விழிப்புணர்வு பலகை ஏந்தி சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடற்கரை காந்தி சிலை அருகே துவங்கிய இந்த ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் காந்தி சிலையை அடைந்தது. புதுச்சேரி வில்லியனூரில் மிக பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 148ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை திருத்தலம் வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு அடுத்து உலகிலேயே லூர்து மாதாவுக்கென கட்டப்பட்ட 2வது ஆலயம் வில்லியனூர் மாதா ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி காலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட முன்னாள் மேயர் சின்னப்ப ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மாதா குலத்தை சுற்றி திருக்கொடி பவனி நடைபெற்று தொடர்ந்து பெருவிழா கொடியேற்றப்பட்டது. அதன் பிறகு ஆலய முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுச்சேரி, கடலூர், உறை மறை மாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். திருவிழா நாட்களில் தினமும்
காலை மாலை 6 மணிக்கு திருப்பலி, மறையுரை, நவநாள் மற்றும் சிறிய தேர்பவனி நிகழ்ச்சிகள் 9 நாட்கள் நடைபெற உள்ளது. மேலும் மே 4ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு புதுவை, கடலூர் உறைமறை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற உள்ளது. அன்று 7:30 மணிக்கு புதுச்சேரி, கடலூர் மறை மாவட்ட பேரர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் திருப்பலி நடைபெற்று ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நடைபெறுகிறது. ஆண்டு பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் விழா குழுவினர் மற்றும் வில்லியனூர் பங்கு இறை மக்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உருவையாற்றில் திமுக ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் புதுச்சேரி அரசு எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மங்கலம் தொகுதி உருவையாறு திரௌபதி அம்மன் கோவில் திடலில் திமுக ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சிவா பொதுமக்களுக்கு இலவச சேலை மற்றும் பிரியாணி வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு உருவையாறு கிளை கழக செயலாளர் கோ. சிவலிங்கம் தலைமை தாங்கினார். தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வில்லியனூர் தொகுதி கழக செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், தொகுதி கழக நிர்வாகி சாரங்கம், முருங்கதாஸ், தட்சிணாமூர்த்தி, MS முரளி, ஐயனார், புஷ்பலதா, கன்னியப்பன், மணிகண்டன், மங்கலம் தக்ஷணா, சரவணன், கலைதாசன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் ஸ்ரீஹரி நன்றியுரை ஆற்றினார். திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற இரத்த தான முகாமை திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவங்கி வைத்தார். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கழகத்தினர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் இரத்த தான முகாம் உள்ளிட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில கழகம் மற்றும் கழக மருத்துவ அணி சார்பில் மாநில மருத்துவர் அணி அமைப்பாளர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் ஏற்பாட்டின்படி மாபெரும் இலவச மருத்துவ முகாம் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காந்தி வீதி கண்ணையா பிசினஸ் சென்டர் வளாகத்தில் நடைபெற்றது. மருத்துவ முகாமில் உருளையன்பேட்டை தொகுதி கழக செயலாளர் சக்திவேல் வரவேற்புரை ஆற்றினார். தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் முன்னிலையில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, எலும்பியல் அறுவை சிகிச்சை, மகளிர் மருத்துவம், குழந்தை மருத்துவம், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் தொடர்பான பரிசோதனைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சோதனைகள் மற்றும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டனர். இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமை தொடங்கி வைத்து பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா அவர்கள், இத்தகைய மக்கள் நல பணிகள் மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பொதுமக்களின் நலனுக்காக உழைத்து வருகிறது. புதுச்சேரியில் மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதில்லை. புதுச்சேரியில் மக்கள் விரும்பும் கழக ஆட்சி உதிர்க்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். மருத்துவ முகாமில் அவைத் தலைவர் SP சிவகுமார், மாநில கழக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி MLA, மாநில கழக பொருளாளர் R. செந்தில்குமார், MLA முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, நந்தா சரவணன், துணை அமைப்பாளர் தயநாயகன், தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS சரவணன், சக்திவேல், பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கவேலு, பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
கோடை வெயிலின் தாக்கத்தால் பெரிதும் அவதிப்படும் பொதுமக்களுக்கு ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி SV பட்டேல் சாலையில் விக்னேஷ் கண்ணன் அவர்கள் நீர்மோர் பந்தல் அமைத்து கொடுத்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் மக்களை வெப்பத்தில் இருந்து காக்கும் வகையில் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியின் விக்னேஷ் கண்ணன் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர், மோர், தர்பூசணி ஜூஸ் உணவுகளை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் நீர்மோர் பந்தல் அமைத்து அதனை மக்களுக்கு தாகம் தீர்க்கவும் பசி ஆற்றவும் நீர்மோர், தர்பூசணி ஜூஸ் மற்றும் வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம் போன்ற உணவு வகைகளை வழங்கினார். இங்கு அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் வெப்பத்தில் இருந்து தங்களை பாதுகாத்து கொண்டு மோர், ஜூஸ் உணவுகளை வாங்கி பருகி சென்றனர். மேலும் கோடை காலம் கத்திரி வெயில் முடியும் வரை இந்த நீர்மோர் பந்தல் தொடர்ந்து நடைபெறும் என்று விக்னேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசாங்கத்திற்கு எந்த அதிகாரமும் கொடுக்காமல் அனைத்தையும் ஒன்றிய அரசு வைத்துக் கொண்டு புதுச்சேரி அரசை பொம்மையாக வைத்துள்ளதாக மக்கள் நீதி மய்ய தமிழ்நாடு பொதுச் செயலாளர் அருணாச்சலம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மய்ய ஆலோசனை கூட்டம் கனகசெட்டிகுளத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில செயலாளர் சந்திரமோகன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மக்கள் நீதி மய்ய தமிழ்நாடு பொது செயலாளர் அருணாச்சலம் கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்திற்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற செய்ய எவ்வாறு உழைக்க வேண்டும், தற்போது ஆளும் அரசின் குறைகளை வீடு வீடாக சென்று மக்களிடம் விளக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நீதி மய்ய தமிழ்நாடு பொது செயலாளர் அருணாச்சலம், வேலையின்மையில் இந்தியாவிலேயே புதுச்சேரி மாநிலம் முதலிடத்தில் உள்ளதாகவும் புதுச்சேரியில் படித்தவர்கள் வேலை வாய்ப்புக்காக தமிழகம் மற்றும் கர்நாடகாவை நோக்கி செல்வதாகவும் இந்த அரசாங்கத்தில் அவல நிலையை வீடு வீடாக சென்று மக்களிடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூறினார். மேலும் புதுச்சேரியை ஆளும் அரசு மாநில அந்தஸ்துக்காக 16 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றியும் இதுவரை ஒன்றிய அரசு மாநில அந்தஸ்து கொடுக்காமல் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய அவர், மத்திய அரசிடம் இருந்து பெறும் 80% மானியம் 25% குறைக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே மாநில அந்தஸ்து பெற மக்கள் குரல் அதிகமாக இருக்க வேண்டும் என வீடு வீடாக சென்று வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி இந்தியா கூட்டணி 22 முதல் 26 இடங்களை கைப்பற்றும் என தேர்தல் வியூகம் வகுத்து வருவதாகவும், ஒரு அமைப்பு கருத்து கணிப்பில் சொல்லப்படுவதாகவும், அதிகார போதையின் உச்சத்தில் புதுச்சேரி அரசு தலைவிரித்து ஆடுவதாகவும், அவர்களை மக்கள் ஓட்டின் மூலம் தூக்கி எறிவார்கள் என்றார். தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப் பள்ளியில் ஒரே இந்தியா உன்னத இந்தியா என்ற விழா சிறப்பாக நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளி ஏக் பாரத் ஷா ரெஸ்தா பாரத் என்ற ஒரே இந்தியா உன்னத இந்தியா என்ற விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா கலந்து கொண்டு சிறப்பித்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா தலைமை தாங்கினார். இவ்விழாவில் SMC தலைவர் நாகராஜ் கலந்து கொண்டார். இவ்விழாவில் மாணவர்கள் பல்வேறு மாநிலத்தின் பாரம்பரிய ஆடைகள், உணவுப் பொருட்கள், பயிர் வகைகள் மற்றும் நடனம் இடம்பெற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வெவ்வேறு மாநிலத்தின் மொழி பேசும் போட்டி, மாறு வேட போட்டி, வண்ணம் தீட்டுதல் போட்டி, கைவினை பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியை ஆசிரியர்கள் நதியா, மஞ்சுளா, பிரேமா, காயத்ரி, மாரியம்மா, ரேவதி, தமிழரசி, அருணா, கன்னிகா, உமாதேவி மற்றும் ஊழியர்கள் PTA ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு கண் கண்ணாடிகளை இன்று சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் உள்ள செங்கேணி அம்மன் ஆலயத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. மேலும் கண் பரிசோதனை செய்து பொதுமக்களுக்கு இன்று
வாழைக்குளம் செங்கேணி அம்மன் ஆலயத்தில் கண் கண்ணாடிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு கண் கண்ணாடிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த் கண்ணன், பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த் பாஸ்கர், மாநில OPC துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 50க்கும் மேற்பட்டோருக்கு கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கு அட்டைகள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகியான பாண்டியன், கதிர்வேல், ஜெயமூர்த்தி, ரவி, முத்துக்குமார், ரெமோ, அரசு, பிரகாஷ், செல்வம், வீரமணி, உமா மகேஸ்வரி, வீரம்மாள், பாக்கியா, மகேஸ்வரி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கு புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி சார்பாக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. காஷ்மீர் பகுதி சுற்றுலா சென்ற 26 பொதுமக்களை தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி இளைஞர் அணி சார்பாக காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் அவை திடலில் இளைஞர் அணி மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் KSP ரமேஷ் தலைமையில் உயிர் இழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள், பல்வேறு தொகுதி தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காமராஜர் நகர் தொகுதி இளைஞர் அணி தலைவர் கார்த்திக் செய்திருந்தார். மறைந்த போப் பிரான்சிஸ்க்கு புதுச்சேரி எமிஷன் வீதியில் உள்ள புனித ஜென்ம ராக்கினி பேராலயத்தில் இரங்கல் திருப்பணி நடைபெற்றது. உலகமெங்கும் வாழும் மக்களின் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்ற கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் புனித திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 21ஆம் தேதி திங்கட்கிழமை உடல்நலக் குறைவால் காலமானார். அவரின் இறுதி சடங்கு இன்று வாட்டிகன் நகரில் நடைபெற்றது. இதனையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இரங்கல் திருப்பலி புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள புனித ஜென்ம ராக்கினி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் பேயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் நடைபெற்றது. திருப்பலியை தொடர்ந்து மறைந்த போப் பிரான்சிஸ் திருவுருவ படத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் உள்ள தேவஸ்தானத்தை சேர்ந்த பங்கு தந்தைகள், குருக்கள், துறவிகள், இறை மக்கள் கலந்து கொண்டு மறைந்த போப் பிரான்சிஸ் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். திருபுவனையில் தெரு மின்விளக்கு எரியாததால் திமுக சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தை தொடர்ந்து அப்பகுதியில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் பல்வேறு பகுதியில் தெரு விளக்குகள் பழுதடைந்து செயல்படாமல் இருந்தன. இதனால் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் இரவு நேரத்தில் சாலைகளில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனை அடுத்து திருபுவனை தொகுதியை சேர்ந்த புதுச்சேரி மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் அல்லிமுத்துவிடம் மக்கள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து கடந்த மாதம் 8ஆம் தேதி மின் விளக்குகளை பொருத்த கோரி மின்துறையை கண்டித்து திமுக அமைப்பாளர் சிவா MLA வழிகாட்டுதலின்படி தொகுதி கழக செயலாளர் செல்வ பார்த்திபன் முன்னிலையில் மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் அல்லிமுத்து தலைமையில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் தீப்பந்தம் கையில் ஏந்தி போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து மின்துறை அதிகாரிகள் அப்பகுதி முழுவதும் தெரு விளக்குகள் பொருத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதையடுத்து திருபுவனை தொகுதியில் பல்வேறு பகுதியில் தெரு விளக்குகள் பொருத்தும் பணிகள் முடிவடைந்து இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் தெரு விளக்குகள் எரிவதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். இதனையடுத்து கோரிக்கையை ஏற்று உடனடியாக தெரு மின் விளக்குகளை பொருத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த மின்துறைக்கு திமுக மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் அல்லிமுத்து நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். மேலும் தெரு விளக்குகள் எரிவதற்கு முழு முயற்சி எடுத்த திமுக மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர்
முகிலன் அல்லிமுத்துவுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.